ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு எபிசோட் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. எபிசோடில் இருக்கிறத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் காமன் பிளேஸ் டு வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 2 எபிசோட் 6. ஷியாவும் ஃபஸ்ட்டு ஒன்றை மாதிரியே தான் இருந்தா. ஆனால் ஷியா கதை வேற, உன்னோட கதை வேற. நான் யோயை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சே தான் நீ என் கூட வந்த. அந்த டைமில் எனக்கு அது ஓகேவா தான் இருந்துச்சு. நீ என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுக்கிற ஃப்ரீடம் உன்கிட்ட இருக்கு. அதை போக நீ பெரிய பொண்ணு வர, அதனால நான் விட்டுட்டேன். பட் நீ எடுத்த முடிவில் இப்போ நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல. எதுக்காக நீ எங்க கூட வந்தாங்கிறத யோசி. நீ அழுது புரண்டாலும் சரி, நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தோணுச்சுன்னா ஷீஸ்கோ கிட்ட கொண்டு போய் ஒன்று விட்டுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு திரும்பவும் அவங்க ஜர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஹே, இந்த கப்பல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்குல்ல, என்ன சொல்ற காரி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷிரசாக்கியை நம்ம ஹீரோ தூக்கிட்டு இப்போ மேலே பறக்குறான். அந்த கப்பல் பார்க்கறதுக்கு ஒரு பேசஞ்சர் போட் மாதிரி தெரியுது. இவங்க போய் நின்ன உடனேயே அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகவும், ஷிரசாக்கி இப்படி ஆகுதுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் சோகமாக சொல்கிறா. இப்போ இவங்களுக்கு இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கி அந்த கப்பலில் வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கு. என்னால் இதை நம்பவே முடியல. டீமன்ஸ், பீஸ்ட்மன், ஹியூமன்ஸ் எல்லாருமே ஒன்றா இதில் இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே வந்ததில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ராஜாவாக இருக்கிற ஒரு ஹியூமன் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த வார் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. வார் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த லேப்ரின்த்தோட கான்செப்ட் வார் கிடையாதோ அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேக்குறா. வார பத்தி தான் இவங்க பேசுறாங்க. ஒருவேளை நம்ம இந்த லேப்ரின்த்தோட கான்செப்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்லீஸ்ட் இந்த இல்யூஷன் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காவாச்சும் இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீங்க எல்லாருமே இங்க ஒன்னா வந்திருக்கிறது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தவர் திடீர்னு வில்லத்தனமா பேச ஆரம்பிக்காரு. ஹியூமன்ஸ் கூடவே சேர்ந்து நின்னா நீங்க ஹியூமன்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருவீங்களா அப்படின்னு அவன் கேட்கவும், நீங்க என்ன காமெடி பண்றீங்களா, இது ஒன்னும் காமெடியா இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான். பேசிட்டு இருக்கும்போதே டக்குன்னு சோல்ஜர்ஸ் வந்து அவனை குத்தி கொண்டுருந்தாங்க. நான் ஒன்னும் காமெடி பண்ணல அனிமல்ஸ், நீங்க எல்லாருமே விலங்குகள், எங்க ஈக்குவல் கிடையாது. நீங்க எல்லாம் அனிமல்ஸ். என்ன தைரியம் இருந்தா கூட்டமா சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு நேஷனையே உருவாக்கி ஈஹித்துங்கிற ஒரே ஒரு கடவுளை மறந்துருப்பீங்க. கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அது ஈஹித் தான். அவரை நீங்க ரசிக்காததுனால உங்களுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாரையுமே அவன் கொண்டுட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோவையே சோல்ஜர்ஸ் சுத்தி வளைக்கிறாங்க. டீமன்ஸ், பீஸ்ட்மன் எல்லாரையுமே வந்துட்டு ஹியூமன் சோல்ஜர்ஸ் கொலை பண்றாங்க. இதை பார்த்து ஷிரசாக்கிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஆள் அவன் ரூம்குள்ள போறான். அவன் கூட ஹூடிஸ் போட்டு ஒயிட் கலர் ஹேர் இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இப்போ அவங்க ரெண்டு பேருமே அந்த இல்யூஷனுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. இந்த தடவை நம்ம எதுவுமே பண்ணல, எப்படி வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி கேட்கவும், அந்த ஆள் அவன் ரூம்குள்ள போயிட்டான், அதனாலதான் சீன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நமக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்க இதை பார்த்தா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த வார் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த வேர்ல்டு மேன் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு ஷிரசாக்கி கேட்கவும், ஆமா, ஆனா அந்த வயசானவனை பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. அங்க இருந்த எல்லாருமே அவரை ரொம்பவும் மரியாதையோட பார்த்தாங்க. டீமன்ஸையும் பீஸ்ட்மனையும் அவருக்கு பிடிக்காதுன்னா கண்டிப்பா எல்லாருமே அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வேற யாரோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சொல்ல முடியாது, வார்ல அவரோட மனசு கூட மாறி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ திடீர்னு அந்த இடத்துல புகமூட்டமா ஆகுது. ஒரு டிராப்ல நம்ம ஹீரோ கை வைக்கப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ மேல அட்டாக் நடக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சிருதான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல ஒரு பெரிய புயல் காத்து வீச ஆரம்பிக்கி. நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஆனா ஷிரசாக்கி காத்துல பறந்து போயிருந்தா. அண்ட் திடீர்னு சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. ஷிரசாக்கி போன டென்ஷன்ல நம்ம ஹீரோ டக்குன்னு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு, ஷிரசாக்கி நீ அந்த இடத்துல இருந்தா வாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா, ஹாஜிமி நான் இங்க இருக்கேன், எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு, நான் உன்னை கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கிடவா அப்படின்னு ஷிரசாக்கி நம்ம ஹீரோ கிட்ட போக போகவும் நம்ம ஹீரோ அவ மூஞ்சிக்கு நேராக கண்ணை நீட்டுறான். ஆச்சுமே ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவ கேட்கவும், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணது தானே, நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷிரசாக்கி நம்ம ஹீரோவை கத்தியால குத்த போகவும் டக்குன்னு நம்ம ஹீரோ அவளை ஷூட் பண்ணிட்டான். பார்த்தா ஷிரசாக்கி கையில உண்மையிலேயே கத்தி இருக்கு. ஹாஜிமே ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவ கேட்கவும் திரும்பவும் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிட்டு, ஷிரசாக்கி வாய்ஸ்ல பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து, அவ உடம்புக்குள்ள இருந்துகிட்டு இப்படி கேவலமா நடிக்காத, நீ ஒரு பாராசைட், அவளை கண்ட்ரோல் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ உடம்பு ஃபுல்லா பரப்பிட்டேன், நீ என்ன ஏதாச்சும் பண்ணுனா அவளோட பாடிக்கு தான் டேமேஜ் ஆகும், இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஹீரோ கன் அவ மூஞ்சிக்கு நேரா நீட்டவும், ஹே இந்த பொண்ணு மேல உனக்கு அக்கறை இல்லையா, அவளோட பாடி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அது சொல்லவும், மேஜிக் வச்சு நான் அட்டாக் பண்ணும்போது அவளுக்கு எதுவும் ஆகாது, ஆனா உனக்கு தான் ரொம்ப வலிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்னைய அழிச்சிட்டேன்னா அவளும் அந்த ப்ராசஸ்ல இறந்து போயிருவா அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ மேஜிக் வச்சு அவளை ஷூட் பண்ணவும் அந்த பாராசைட்க்கு ரொம்பவும் வலிக்குது. அவளோட பாடி மட்டும் தானே அழிஞ்சு போகும், அவ சோலுக்கு எதுவும் ஆகாது, அதை வச்சு நான் எப்படியாச்சும் அவளை ரிவைவ் பண்ணிடுவேன். என் லைஃப்ல எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சனை நீ தொட்டுட்ட, நான் கண்டிப்பா உன்னை கொன்ற மாட்டேன், ஆனா அதுக்குள்ள உன்னை நரக வேதனையை அனுபவிக்க வைப்பேன், நீ சாகாம இருந்து வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல பேசுவோம். நம்ம ஹீரோ பேசினதை பார்த்தே பயந்து என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பாராசைட் கவுடியோட உடம்புக்குள்ள இருந்து இப்ப வெளியே போயிருது. அண்ட் கவுடியுமே வந்துட்டு இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிருதா. ஆனா அப்படியே அவ மயக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியவும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு போய் பாக்குறான்.
உடனே கௌரி கண் முழிச்சு நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு கிஸ் பண்றா. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என்னோட பதில சொன்னேன். நான் எதுக்காக அவன் கூட வந்திருக்கேன், அவன் கூட இருக்க போறேனான்னு கேட்டல, அதுக்கான பதில் இதுதான். யோகி தான் உனக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியும். ஷியா மாதிரி என்னால உன்னை மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட முடியாதுதான். நீ எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிற ஹாஜிமே அப்படின்னு அவ சொல்லவும், அப்படின்னா நீ என் கூட இருக்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல இப்போ நான் ஒரு வேளை உன்னை விட்டு போயிட்டோம்னா அதை நினைச்சுதான் நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன். ஸோ நான் எங்கேயும் போக போறது இல்ல, உன் கூட தான் இருக்க போற ஹாஜிமே, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஷிரசாக்கியை தூக்கிட்டு போறான். அண்ட் அந்த இடத்துல ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இருக்கு. ஹாஜிமே என்ன பத்தி அந்த பாராசைட் கிட்ட ஏதோ சொன்னி, அதை கொஞ்சம் திரும்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கிறா. இப்போ இவங்க டெலிபோர்ட் ஆகி அந்த லேப்ரின்த்தோட லாஸ்ட் இடத்துக்கு வராங்க. ஏன்ஷியன் மேஜிக் அடையிற மேஜிக் சர்க்கிள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். மத்த லேப்ரின்த்தை விட இது ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஆனா நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் இந்த வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் நீ தானே சொன்ன, சோ இது கஷ்டமானதுதான் அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்றா. இப்போ மத்தவங்களும் டெலிபோர்ட் ஆகி அந்த இடத்துக்கு வராங்க. செம டைமிங்ல வந்திருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஷிரசாக்கி உனக்கு என்னாச்சு, அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேருமே விசாரிக்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் நடக்கக்கூட முடியுமே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ, இதை முதல்லயே சொல்லியிருந்தா எதுக்காக நான் உன்னை தூக்கிட்டு அலையிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னால் நடக்க முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லலையே ஹாஜிமி அப்படின்னு சொல்லி ஷிரசாக்கி சொல்கிறா. மாஸ்டர் நகை இல்லாத நேரத்தில் அவ கூட என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு டீயா காமெடி பண்ணவும் நம்ம ஹீரோவா பேக்லேயே ஒரு கிக்கு விடுறான். யோகி வந்துட்டு அப்படி உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கவும், நாங்க கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. யார் இனிஷியேட் பண்ணது அப்படின்னு ஷியா கேட்கவும், நான் தான் பண்ணேன் அப்படின்னு சிரசாக்கி சொல்லவும், நீ இங்க இருந்து போயிருவன்லாம் நினைச்சேன் அப்படின்னு யோகி கேட்கறா. ஆமா ஹாஜிமேவும் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணா, ஆனா எனக்கு சில விஷயங்கள் லேட்டா தான் புரிய வந்துச்சு. அவனோட மனசுல நீ ரொம்பவுமே ஸ்பெஷல் தான் யோகி, அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நானும் அவனுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சனா மாறுவேன். அவனோட லைஃப்ல நான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல அவன் கூட வரும்போதே உன்னை லவ் பண்றான்னு தெரிஞ்சுதானே வந்தேன் அப்படின்னு அவ சொல்லவும், சரி அப்படின்னா நம்ம திரும்பவும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம், நான் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யோகி சொல்லவும், இப்போ எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அந்த ஏன்ஷியன் மேஜிக் அடைறாங்க. அண்ட் அது பவர் ஆஃப் ரெஸ்டரேஷன். இந்த லேப்ரின்த்தை கிரியேட் பண்ணவங்க அங்க ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுறாங்க. கடவுள்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க, உங்களோட விதி உங்க கையில தான் இருக்கு, என்ன பண்ணணுங்கிறத நீங்க முடிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைஞ்சிருந்தாங்க. அந்த கிரேட் ட்ரீ லேப்ரின்குள்ள நம்ம போறதுக்கு இப்போ 4 ஸ்டோனுமே நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா. இவங்க 4 லேப்ரின்த்தை முடிச்சதுனால இப்போ இவங்களுக்கு 4 ஸ்டோன் கிடைச்சிடுச்சு. நம்ம ஹீரோ அந்த ஸ்டோன் எடுக்கும்போது அந்த இடம் ஃபுல்லா தண்ணியா நிரம்ப ஆரம்பிக்கி. வாழ்க்கையில கிடைச்ச அந்த ஸ்பெஷல் மேஜிக் யூஸ் பண்ணி இவங்க எல்லாருமே இப்ப வெளியே போயிருந்தாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆளா கிரியேட் ஆகுது. இவங்க அந்த லேப்ரின்குள்ள விட்டுட்டு வந்த அந்த ஜெல்லி மான்ஸ்டர் தான் இவங்களை அட்டாக் பண்ண வருது. இவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலுமே அந்த ஜெல்லி மான்ஸ்டரை அழிக்கவே முடியல. அந்த இல்யூஷன்ஸ் மேலேயும் இதே மாதிரி தான் பிசிக்கல் அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகல. சோ மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எப்படியாச்சும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அதை ரீஜெனரேட் ஆகாதபடி அதை ஆவியா மாத்திருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மானா ஸ்டோனை வச்சு வெப்பனை கிரியேட் பண்றான். சரி நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது பெரிய அட்டாக் பண்ண போகவும் எங்களால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கைஸ் இதை ரெடி பண்ணி முடிக்க எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா நிறைய மீன் போய் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுது. என்ன ஹாஜிமே கண்ணா எப்படி இருக்க, உனக்கு 3 நிமிஷம் டைம் கொடுத்தா நீ அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிருவல்ல அப்படின்னு சொல்லி லீமன் வந்து கேட்கவும், ஹே லீமன் நீ எப்படிங்க, அவன் அந்த 3 நிமிஷம் அட்டாக்லாம் உனக்கு எப்படி தெரியும், சரி என்னமா உன்னோட ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வேலையை பாக்குறான். ஓ மிஸ் ஷியா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு லீமன் கேட்கவும், அதெல்லாம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கிறா. என்னோட மான்ஸ்டர் பவர் யூஸ் பண்ணி நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லீமன் சொல்லுது. நம்ம ஹீரோ இப்ப வெப்பனை ரெடி பண்ணி அட்டாக் பண்றான். தண்ணிக்குள்ள வச்சே அந்த ஜெல்லி மான்ஸ்டர் அப்படியே வெடிச்சு சதுறது. வெடிக்கும் ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி லீமன்க்கு அந்த ஃபிஷ் கத்துது. டிவைன் மவுண்டனுக்கு போன மிஸ் சைக்கோ இன்னும் 3 நாள் ஆகியோ திரும்ப வரலையே, எரிக்காவை காணோம், பிரின்சஸ் லில்லியவும் காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்ஸிங் ஆகுறாங்க. சைக்கோ ஒருத்தங்க வராம இருக்கிறது பரவாயில்ல, ஆனா நிறைய பேர் இப்படி ஒரே நேரத்துல மிஸ்ஸிங் ஆகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏதோ தப்பா இருக்கேன்னு அவங்க யோசிக்கவும், என்னாச்சு பசங்களா அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்ட் விஷயத்தை கேட்டுட்டு, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு, சில சோல்ஜர்ஸையும் காணும், எங்க சைடு ஒரு தனி டீம் இருக்கு, நாங்க விசாரணை பண்ணதுல சர்ச்சை பத்தி சில விஷயங்கள் தெரிய வந்தது, இது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன் அப்படின்னு கேப்டன் மெல்ட் சொல்றாரு. டிவைன் மவுண்டன்ல மிஸ் சைக்கோவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க மிஸ் சைக்கோ, உங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பண்றதை விட என்னோட லார்டு செய்யறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டைம் வரும்போது என் லார்டோட அந்த கேம் போர்ட்ல இருந்து நீங்க நீக்கப்படுவீங்க மிஸ் சைக்கோ அப்படின்னு அந்த நன் சொல்றா. எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இவ பேசுறத வச்சே பார்க்கும்போது தெரியுது அந்த நன் வந்துட்டு கடவுளுக்காக தான் வேலை பார்க்கறா அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த நன் தான் வந்துட்டு எல்லாரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்றா. நம்ம ஹீரோக்கு அந்த இல்யூஷன்ஸ்ல காமிக்கும் போதும் அந்த கப்பல்ல இருந்தவனையும் இவா தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லி தோணுது. அந்த கப்பல்ல காமிச்ச இல்யூஷன்ஸ்ல டீமன்ஸ் அண்ட் பீஸ்மனை கொலை பண்ண சொன்னவன் கூட ஒயிட் கலர் ஹேர் வச்ச ஒரு லேடி இருப்பா. அது மேபி இந்த நன்னா கூட இருக்கலாம். என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.